அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து வருஷம் 2 வாரங்கள் கண் தானத்தை பற்றி நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஃபோர்ட் நைட் அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1.3 மில்லியன் கார்னியல் பிளைண்ட்னஸ், கருவிழினால் கண் தெரியாதவங்க 1.3 மில்லியன். ஸோ இவ்வளோ பேருக்கு நம்மளுக்கு கண் தானம் இருந்தால் தான் அவங்களுக்கு பார்வையை கொடுக்க முடியும். ஸோ இந்த கண் தானத்தை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோர்ட் நைட். ஸோ இந்த கண் தானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டைம்லேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இறந்த உடனே வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க அவேர்னஸ் இருந்ததுன்னா உடனே ஒரு ஐ பேங்க்கை ஃபோன் பண்ணாங்கன்னா வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ஐயை ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த கருவிழி எடுத்து அந்த கருவிழியை செக் பண்ணிவிட்டு நல்ல குவாலிட்டி கருவிழின்னா அதை 4 பேருக்கு ஒரு பர்சன்டேருந்து 2 கருவிழி கிடச்சதுன்னா அது 4 பேருக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ முழுசாக கருவிழி மாற்றாமல் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது, பீடெக் இருக்குது, டால்க் இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம ப்ரொசீஜர் பண்ணுறதுனால என்ன பண்ணலான்னா ஒரு கருவிழியவே 2 பேருக்கு பயன்படுத்த முடியறது. ஸோ இந்த மாதிரி நம்ம அவேர்னஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கண் பார்வை கிடைக்கிறது. ஸோ இப்போ நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா 70% 25லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. ஸோ இது என்ன அப்படி காட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அவேர்னஸ் ஜாஸ்தியானால் நம்மளுக்கு ஐ டொனேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கார்னியல் பிளைண்ட்னஸும் குறையும். ஸோ அகர்வால் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் அ ஐ பேங்க், ஒரு பெரிய ஐ பேங்க் இருக்குது. நாங்கள் ரிட்ரீவல் சென்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியாவில் நிறைய இடத்துல வச்சுருக்குறோம். ஸோ ஒரு இடத்துல ஒருத்தங்க இறந்து போகிறாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணால் போகிறோம். இம்மீடியட்டாக டெக்னீஷியன்ஸ், ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ் அதேர், அவங்க போய் அந்த கருவிழியை ரிட்ரீவ் பண்ணி நம்ம ஐ பேங்க்குக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஐ பேங்க்ஸ் இது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. வி ஆர் இன் த 3rd place. பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும் நான் இறந்ததுக்கப்புறம் என் கண்களை தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் மெயினாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. அண்ட் பண்ணுறப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அப்போ அவேர்னஸ் இன்னும் ஜாஸ்தியாகுது. எத்தனை வயசு வரைக்கும் பண்ணலாம்? ஸோ இது ஐ டொனேஷனுக்கு வயசு வரம்பே கிடையாது. ஸோ லைக் 1 வயசு குழந்தை இறந்து போச்சுன்னா கூட கொடுக்கலாம், 70 வயசோ 80 வயசோ இறந்து போனாலும் கொடுக்கலாம். ஸோ அதில் வயசு வரம்பு கிடையாது. கண்புரை ஆப்ரேஷன் பண்ணவங்க கொடுக்கலாம், யாருனாலும். கண்புற ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் கொடுக்கலாம், கண்ணாடி போட்டுட்ருக்கவங்களும் கொடுக்கலாம். அதனால் கருவிழி அவங்களுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்தது, வெள்ளையாக இருக்கும் இல்லையா சில பேருக்கு கருவிழி, அந்த மாதிரி கருவிழி ப்ராப்ளம் இருக்கிறவங்களோட கருவிழி தான் பயன்படுத்த முடியாது. மற்றபடி கண்ணாடி போட்டிருந்தாலோ இல்லை கண் அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தாலோ தாராளமாக கண்களை தானம் செய்யலாம். இந்த அகர்வால் கண் மருத்துவமனை நடத்தக்கூடிய 2 வார கண் தான விழிப்புணர்வு 2 வாரம் நடத்திட்டுருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக இன்று மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த பீச்சில் விழிப்புணர்வு பேரணி நடக்க இருக்கிறது. அதை துவக்கி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்தானம் என்பது உறுப்பு தானங்களிலே தலை சிறந்தது என்பார்கள். அந்த வகையில் ஒருவர் கண் கொடுக்கும்போது, கண் தானம் செய்யும் பொழுது மேடம் சொன்ன மாதிரி 4 பேருக்கு பயனாக இருக்கிறது. அவர்கள் இந்த உலகையும் இயற்கையையும் விசாலமாக பார்ப்பதற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற வகையில் அனைவரும் கண் தானம் செய்வதை முன்வர வேண்டும். அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவேர்னஸ், ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற அவேர்னஸ், கண் தானம் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்ற அவேர்னஸ் ஏற்படுத்துவதற்காக இது போன்ற விழிப்புணர்வு பேரணிகள் நடக்கிறது. இந்த விழிப்புணர்வு பேரணி சிறப்பாக நடைபெறுவதற்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது? கண்தானங்கள் உறுப்பு தானங்கள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா போலீஸ் எல்லா மட்டத்திலையும் எல்லா சூழ்நிலையும் நாங்கள் ஈடுபட்டு தான் இருக்கோம். அதில் டைரெக்டாக நம்ம
அந்த உறுப்பு தானங்கள் அப்படிங்கிறதுல டைரெக்டாக இன்வால்வ் ஆகணும்னாலும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கனாக்கா காவல்துறை முன்னின்று எல்லா வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் கேரிடோர் கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஐ டொனேஷன் மட்டும் இல்லை, மற்ற உறுப்புகள் வரும்போது ஒரு தடவை கோயம்புத்தூர்லேருந்து வந்தது, ஒரு தடவை மும்பைலேருந்து வந்தது, தே கிரியேட்டர் க்ரீன் கேரிடோர். அது போலீஸ் இல்லாமல் முடியாது இல்லையா? ஸோ அவங்க வந்து 15 மினிட்ஸில் அந்த ஏர்போர்ட்லேருந்து ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுறதுக்கு தே ஹெல்ப்ட். ஸோ அவங்களோட இது கண்டிப்பாக உதவி கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் வந்து வேறு ஊர்கள்லேருந்து வேறு மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கோ அல்லது சென்னை போன்ற இதிலிருந்து வேறு மாவட்டங்களுக்கோ இந்த உறுப்புகளை வந்து ஹார்வெஸ்ட் செய்யப்பட்ட உறுப்புகளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு குயிக்கஸ்ட் பாசிபிள் டைமில் ஹெலிகாப்டர்ஸ் போக்குவரத்து அதெல்லாம் வந்து நம்ம பெர்மிஷன் கொடுக்குறதெல்லாம் வந்து இப்போ எங்கிட்ட வருவாங்க. அது வந்து எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி இந்த டைம், அந்த கோல்டன் பீரியட் அப்படிங்கிற அந்த டைம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைக்க முடியுமோ அந்த டைம்குள்ளே அனுப்புறதுக்கும் நாங்கள் எவ்வளோ பின்னின்று இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து காவல்துறை வந்து நாங்கள் பின்பலமாக இருக்கோம் அப்படிங்கிறது இந்த தருணத்தை தெரிவிக்கிறோம்.